ஒரு குறிப்பிட்ட தொகையானது சில வருடங்களில் 5 மடங்காகிறது. அதன் வட்டி விகிதம் 8% எனில் எத்தனை வருடங்களில் 5 மடங்காகும்? A sum of money increases 5 times its principal at 8% per annum. Over a certain year, find the number of years. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ஒரு குறிப்பிட்ட தொகை, அந்த தொகை கொடுக்கல. அது சில வருடங்களில் 5 மடங்காக ஆகுது. அதோட வட்டி விகிதம் பார்த்திங்கன்னா 8%. அப்போ எத்தனை வருடத்தில் 5 மடங்காக ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? மடங்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது வட்டி விகிதம் கொடுத்துருக்காங்க. என்ன கேட்குறாங்கன்னா வருடங்கள் கேட்குறாங்க. அப்படி மடங்கு கொடுத்துட்டு ஒன்று வட்டி விகிதம் கொடுத்துட்டு வருடம் கேட்கலாம், இல்லைன்னா வருடம் கொடுத்துட்டு வட்டி விகிதம் கேள்வியாக கேட்கலாம். இந்த மாதிரி வரும்போது மடங்கு எடுத்துக்கிறோம். வட்டி விகிதத்தையோ அல்லது வருடத்தையோ, கொடுத்துருக்க வருடத்தையோ அது வகுத்து நாம் போடணும். அது பாருங்கள், இப்போ நார்மலாக இந்த சம்மில் மடங்கு கொடுத்துருக்காங்க, வட்டி விகிதம் கொடுத்துருக்காங்க, வருடம் கேட்குறாங்க. இப்போ இந்த சம் எப்படி போடணுன்னா, இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. n-1 பை, அதாவது வட்டி விகிதமாக இருக்கலாம், இல்லைன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸாக இருக்கலாம், இன்ட்டு 100. இப்போ எண்ணுங்கிறது மடங்கு, எண்ணுங்கிறது மடங்கு. அப்போ n-1னா 5 - 1 பை 8. 8ங்கிறது இங்கே வட்டி விகிதம். இது இன்ட்டு 100. அப்போ 5 - 1 4. 4 பை 8 இன்ட்டு 100. அப்போ கேன்சல் பண்ண 4 ஒரு தாட்டி, 8 2 தாட்டி. அப்போ இந்த 2ம் 100ஐயும் கேன்சல் பண்ணும்போது 50. அப்போ இங்கே 6 கிடையாது, இங்கே நம்பர் ஆஃப் இயர்ஸ் இங்கே மாற்றிருக்கு, இங்கே நம்பர் ஆஃப் இயர்ஸ். இப்போ n = 50 வருடத்தில் இது 5 மடங்காக ஆகும்.